ஹரிஷ் ராணா. இவர்தான் இன்று இந்தியாவை முணுமுணுக்கக்கூடிய ஒரு பெயர். ஆம், யார் இவர்? சுப்ரீம் கோர்ட்டால், இந்திய உச்ச நீதிமன்றத்தால் முதலாக கருணை கொலை செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார் இந்தியாவில். யார் இவர்? உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தைச் சேர்ந்த இவர் 2013 ஆண்டில் தன்னுடைய கல்லூரி படிப்பின் போது இவர் சிவில் இன்ஜினியரிங்கில் பொறியியல் படித்து கொண்டிருந்த வேளையில் தன்னுடைய கல்லூரி வளாகத்தில், விடுதி வளாகத்திலிருந்து 4வது மாடியிலிருந்து கீழே விழுந்து பின் மண்டையிலே அடிபட்டு ஒரு கோமா நிலைக்கு சென்று இன்று வரை 13 ஆண்டுகளாக எந்தவிதமாக சிகிச்சையும் பலனளிக்காத நிலையில் அவருடைய பெற்றோர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக சுப்ரீம் கோர்ட்டில் அப்ளை பண்ணி என்னுடைய பையனை கருணை பண்ணுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மையில் மிகப்பெரிய அளவில் சிரமப்பட்டிருக்காங்க. நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. உணவே நேரடியாக பண்ணாமல் டியூப் வழியாக தான் உணவெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த அளவுக்கு அவங்க எவ்வளோ தூரம் தன்னுடைய மகனுடைய கொடுமைகளை பொறுக்க முடியாமல் தன் பையனை கொன்றுங்க அப்படிங்கிற லெவலுக்கு போகிறாங்கன்னா, அந்த பையன் எந்த அளவுக்கு உண்மையில் கஷ்டப்பட்டுருப்பாருங்க. அது பாருங்கள். அந்த கஷ்டத்தோட மரணம் பெரிது, மரணம் பரவாயில்ல அப்படிங்கிற முடிவுக்கு தான் பெற்றோர்கள் அந்த முடிவுக்கு வர்றாங்க. அவங்களுடைய வயதும் பெரிய வயதான காரணத்தினாலும் அந்த வயதை காட்டிலும் என்னுடைய பையனை கவனிக்க முடியாது, இந்த மாதிரி நிலையில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாங்க உச்சநீதிமன்றத்தில். முதல்ல அனுமதி கொடுக்கல. இது வெண்டிலேட்டர் போட்டுட்டு இருக்கவங்களுக்கு தான் அந்த அனுமதி இருக்குது, வெண்டிலேட்டர் லெவலுக்கு போனவங்களுக்கு தான் அந்த அனுமதி இருக்குதுன்னு சொல்லி முதல்ல நிராகரித்தாலும் திருப்பியும் மேல்முறையீடு போய் கடைசி எய்ம்ஸ் நிர்வாகத்தில் கோர்ட் சொல்லி முழுமையாக நீங்கள் பரிசோதிங்கன்னு திருப்பியும் அவரை பரிசோதித்து அவருடைய உண்மை நிலையை எடுத்து சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி நேத்திக்கெல்லாம் வீடியோஸை பார்க்கும்போது ரொம்ப ஒரு கனமான ஒரு சூழ்நிலை வருது. அந்தளவுக்கு ஒரு மனிதனுடைய ஒரு இறப்பை முடிவு செய்யக்கூடிய நிலையில் நம்ம எந்த பொழுதும் கிடையாது. இருந்தாலும் முடிவு செய்யக்கூடிய நிலைமைக்கு பெற்றோரே வர்றாங்கங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பாருங்கள். உண்மையில் அந்த கடைசி நிகழ்வுக்கு அவரை அவருக்கு உயிர் காக்கக்கூடிய மருந்துகளை நிப்பாட்டுங்க, அதுக்கப்புறம் உணவை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அனுமதி கொடுத்தனால கடைசியாக ஒரு நர்ஸாக என்னன்னு தெரியல, ஒரு வீடியோவில் ஒரு அம்மா எங்களை எல்லாரையும் மன்னிச்சிரு, நீ போகக்கூடிய நேரம் வந்துருச்சு, அமைதியாக நல்லபடியாக உன்னுடைய போய் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்கிறாங்க. நீ மீண்டும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கே மகனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெற்றோர்களுடைய வேண்டுதலோடு அவருக்கு கடைசி அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு விதம், அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடியதை பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் யாருக்கும் இந்த நிலை வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கிறோம். உண்மையில் இந்த மாதிரியான ஒரு சாவு இந்தியாவில் முதல் முறையாக கொடுக்கப்படுகிறது. இது லட்சத்தில் கோடியில் ஒரு நிகழ்வு இப்படி நடந்தாலும் மிகப்பெரிய வருத்தத்துக்குள்ளான நிகழ்வு அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ஹரிஷ் ராணாவின் ஆன்மா பலப்பட்டும் நிறைய இதயங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆன்மா மிகப்பெரிய அளவில் சாந்தி அடையணும்னு வேண்டிட்டு அவருக்காக ப்ரேயர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.